வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான வித் லவ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. நிறைய இடத்துல பிரதீப் ரங்கநாதன் மாதிரி நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. அவர் அப்படியே இமிட்டேட் பண்ணி நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பார்த்த உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றத சொல்லுங்க. இப்போ வர நிறைய பேர் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி தான் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பிரதீப் ரங்கநாதனே ஏறவரே எஸ்.ஜே. சூர்யாவை கொஞ்சம் காப்பி பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய பேர் தனுஷை காப்பி பண்ணி பண்றதா சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ எஸ்.ஜே. சூர்யா மாதிரி தான் பிரதீப் ரங்கநாதன் பண்ணுவாரு. இப்ப அவரை மாதிரி வந்துட்டு இருக்க எல்லா யங்ஸ்டரும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்றேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு சத்யசீலன் அப்படின்றது. ஹீரோ தனியா தான் ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காரு போல. இப்ப அக்கா கிட்ட இருந்து கால் வருது. அக்காக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்கும். தம்பிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு அலைன்ஸ் வந்திருக்குடா, ஒரு பொண்ணை போய் மீட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. அக்கா போய் போய் கடுப்பு தான்க்கா ஆகுது, நான் போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சொல்றேன்ல போயிட்டு வான்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. சரி பொண்ணு போட்டோவை அனுப்புங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. போட்டோவை பார்த்தனா உடனே ரிஜெக்ட் பண்ணுவேன், ஏதாவது காரணம் சொல்லுவேன், நீ நேரடியா போய் பாருன்னு அக்கா சொல்றாங்க. இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த கஃபேக்கு வந்தா 3-4 பொண்ணுங்க இருக்காங்க. எந்த பொண்ணுன்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இவருமே வேகமா ரெஸ்ட் ரூம் வந்துடுறாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ரெஸ்ட் ரூம்ல யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது ஒரு பொண்ணு கையை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் போல அப்படின்ற மாதிரி இவருமே பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஏற்கனவே நான் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவரையும் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. வீட்டுல சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதுக்காக தான் இந்த இடத்துல பாக்குறதுக்காக வந்தேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அப்செட் ஆன மாதிரி வெளியே நின்று ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா இவர் பார்க்க வந்த பொண்ணு இவங்களா தான் இருப்பாங்க. உங்க அக்கா கெட்ட பழக்கம்லாம் இல்லைன்னு சொன்னாங்க, நீங்க என்ன ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஐயோன்ற மாதிரிலாம் சமாளிச்சுட்டு இருக்காரு. நம்ம பார்க்க வந்த பொண்ணு இவ தான் போல அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள சந்தோஷமா படுறாரு. ஏன்னா இவருக்கு பார்த்தோன்னே லைட்டா இந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப ரெண்டு பேருமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொல்றாங்க. என்ன எங்க பார்த்திருக்க போறீங்க, அதெல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. சரி நீங்க என்ன பார்த்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாங்க. இவங்க பேரு மோனிஷா அப்படின்றது. இவருமே இல்லைன்னு சொல்றாரு. எங்க சோசியல் மீடியாவை பார்த்தாலே நான் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே, அப்ப சோசியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டீங்க போல அப்படின்ற மாதிரி மோனிஷா சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஜெனரலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது மோனிஷா இருக்காங்கல்ல, நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன்னு சொல்றாங்க. நானும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன், நான் 12th படிக்கும்போது நீங்க 10th படிச்சிருக்கீங்க போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. உங்களுக்கு லவ் கிவ் எல்லாம் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாங்க. அதெல்லாம் இருந்ததுங்க, இப்பெல்லாம் கல்யாணமே ஆயிருச்சு, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாருங்க லவ் பண்ணீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் அனிஷான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அனிஷா அக்காவா, அவங்க கூட தான் நான் டியூஷன் படிச்சேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல தான் இவர் பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அனிஷான்னு ஒருத்தங்களை லவ் பண்ணதா சொன்னார்ல, இவங்க தான் அந்த அனிஷாவா இருப்பாங்க. இவர் எப்பவுமே அனிஷா முன்னாடி கொஞ்சம் சீன் போடுற மாதிரிலாம் பண்ணுவாரு. ஆனா அனிஷா பெருசா கவனிக்காம தான் இருக்காங்க. இப்ப சாரா ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த சார் இருக்கார்ல, பேப்பர் தரதுக்காக ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாரு. ஹீரோவும் டீமும் எப்பவுமே கம்மி மார்க் தான் எடுப்பாங்க போல, அதனால போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயம் நம்ம ஹீரோயின் மோனிஷா இருக்காங்கல்ல, இங்க டஸ்டர் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா சார் அடிக்கிறத பார்த்து வேகமா இங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த சாரோட பேரு சுவாமிநாதன் அப்படின்றது. எல்லாரையும் பின்னாடி தான் அடிச்சிருப்பாரு. இப்ப அடி வாங்கிட்டு எல்லாருமே சீட்ல வந்து உட்காடுறாங்க. அப்ப அனிஷா இருக்காங்கல்ல, ஹீரோவை பார்த்து வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது வரைக்கும் பேசாதவங்க பேசிட்டாங்கல்ல, இவருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு எனக்கு வலியே தெரியலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அனிஷா ஒரு டியூஷன்ல படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இவரும் இவரோட ஃப்ரெண்டும் அந்த டியூஷன்ல சேர்ந்துடுறாங்க. இவர் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேரு தினேஷ் அப்படின்றது. அனிஷாவா அந்த டியூஷன்ல வச்சு ஒரு பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். மச்சான் உன்னோட ஆளை இவனும் ரூட் விடுறான் போல, பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தினேஷ் சொல்லிட்டாரு. அந்த பையனை மிரட்டலான்ற மாதிரி இவங்களும் கூட்டு வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் பயப்பட மாட்டான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோக்கும் அந்த பையனுக்கும் சண்டைலாம் ஏற்படுது. கூட வந்த தினேஷ்மே ஹீரோக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமா மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஆட்டோக்கார அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னப்பா ஸ்கூல் பசங்களா இருந்துட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து போங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் விலைக்கு விடுறாரு. சோசியல் மீடியா மூலியமா அனிஷா கிட்ட சாட் பண்றாரு. அவங்களுமே சாட் பண்றாங்கல்ல, நம்மளையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காரு. அனிஷாவோட பர்த்டேவா இருக்கும். கலர் ட்ரெஸ்ல தான் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே சாக்லேட் கொடுக்குறாங்க. யாருமே அவங்களுக்கு கையெல்லாம் தர மாட்டாங்க. நம்ம எப்படியாவது தைரியத்தை வர வச்சு கையை கொடுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப
பக்கத்துல வரும்போது கையை கொடுக்குறாரு, அவங்களுமே கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு மட்டும் தான் கையை கொடுத்துருக்கான்னு யோசிக்கிறாரு. பார்த்தா பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே அவங்க கையை கொடுக்குறாங்க. என்னடா இது ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. ஹீரோ ஏற்கனவே ஒரு பையனை போட்டு அடிச்சாரு பாத்தீங்களா, அந்த பையன் இந்த வாட்டி ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறான். ஐயோ ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஆளுங்க எல்லாருமே ஹீரோவை ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோவை அடிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த டீம்ல இருக்க வேற ஒரு பையன் வந்துடுறான். அவனை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட ஜூனியரா இருப்பான். அவங்க எல்லாருமே ஒரே செட்டு தான் போல. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் மேலெல்லாம் கைய வைக்காதீங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடறான். அண்ணன் நீங்க அனிஷா அக்காவை தானே லவ் பண்றீங்க, கவலைப்படாதீங்கன்னு சீக்கிரமா உங்ககிட்ட சொல்லிருங்க, இப்படி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த முஸ்லீம் பையன் சொல்றான். அந்த சார் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சித்தப்பான்ற மாதிரி கூப்பிட்டுறாரு. ஹீரோ தான் கூப்பிட்டுருக்காருன்னு நினைச்சு அந்த சார் இருக்காரு பாத்தீங்களா, என்ன நக்கலா அப்படின்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை வச்சிடுறாரு. இந்த விஷயத்தை எல்லா பசங்களும் பார்த்து இவரை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு பயங்கரமா இந்த இடத்துல கோவம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன்ல அனிஷா ஒயிட் கலர் Dress போட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எப்படியாவது லவ் சொல்லிரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இத பத்தி தினேஷ் கிட்ட இவர் சொல்லிட்டாரு. இல்ல மச்சான் சொல்லாத, அவளுக்கு ஏற்கனவே ஆள் இருக்குன்ற மாதிரி தினேஷ் சொல்லிட்டாரு. சேச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆள் இருக்குடா, அந்த ஆளே நான் தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நீயா, சும்மா விளையாடாதரா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நம்ப மாட்டாரு. நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே சேட் பண்ண மெசேஜ் எல்லாம் காட்டுறாரு. சரி நான் லவ் பண்றேன்னு தெரியும்ல, அப்புறம் எப்படா நீ லவ் பண்ண ஆரம்பிப்ப அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்ட இவர் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப தினேஷை விட்டு விலகி கொஞ்சம் தள்ளி வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இப்ப யோசிச்சு பார்க்கும் போதுதான் ஒரு விஷயம் புரியுது. இவர் மட்டும் இன்னைக்கு அடி வாங்கல, இவர் ஃப்ரெண்டு தினேஷும் அடி வாங்கியிருப்பாரு. அப்ப வலிச்சதான் நம்மளை பார்த்து கேட்கல போல, தினேஷை பார்த்து தான் கேட்டிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பிரசன்ட்ல கேட்டுட்டு இருக்க இவங்களும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. சாரி சாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் அழுதுட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். சாமிநாதன் சார் இருக்கார்ல, பொண்ணுங்க ரெஸ்ட் ரூமை எட்டி பார்த்திருக்காரு போல. அது ரிலேட்டடா எல்லாருமே பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. சாமிநாதன் சார் ஹீரோவை அரைஞ்சார்ல, ஹீரோக்கு தனிப்பட்ட முறையில அவர் மேல கோவம் இருக்கும். இப்ப ஃப்ரெண்ட் மேல வேற கோவம் இருக்குல்ல, அந்த கோவத்தெல்லாம் சேர்த்து சாமிநாதன் மேல காமிச்சிடலான்ற போது யோசிக்கிறாரு. எல்லாருமே திட்டிட்டு இருக்கும் போது இவர் வேகமா அடிச்சிடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாமிநாதன் சாரை அடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. அனிஷா நம்ம கிட்ட நல்லா தானே பேசினா, எதுக்காக நம்மள லவ் பண்ணல, தினேஷ் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்ற இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. தினேஷ் இவர்கிட்ட சாரி கேட்டு பேசுறதுக்குலாம் ட்ரை பண்றாரு. ஆனா தினேஷ் இவர் கடைசி வரைக்கும் மன்னிக்காம இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த அனிஷாக்கும் தினேஷ்க்குமே பிரேக்கப் ஏற்பட்டிருக்கும். அனிஷா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு 2 குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் நீங்க லவ் சொல்லிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, உங்க லவ் பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல்ல ஒரு லவ் இருந்தது, காலேஜ்ல ஒரு லவ் இருந்தது, என்னதான் இருந்தாலும் ஸ்கூல்ல ஏற்பட்ட லவ் தான் ரொம்ப க்ளோஸான லவ்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதை தான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே இவங்களோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மோனிஷாவை பொறுத்த வரைக்கும் படிப்புல ரொம்ப வீக்கானவங்களா இருப்பாங்க. இவங்க பக்கத்துல பாலாஜின்ற ஒருத்தர் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. அவர் நல்லா படிப்பாரு. சட்டுன்னு அவரோட பேப்பரை புடுங்கி இவங்களுமே அதை பார்த்து எழுதிட்டு இருக்காங்க. அப்படியே பேப்பரை பாஸ் பண்றாங்க. எல்லா பசங்களும் மாத்தி மாத்தி பாஸ் பண்ணி கடைசியில பாலாஜி கிட்ட தரலான்னு நினைக்கிறதுக்குள்ள காத்துல பறந்து கீழே விழுந்துருது. என்ன பேப்பர் கீழே விழுந்திருக்குன்ற மாதிரி அங்க இருக்க டீச்சர் எடுத்து பாக்குறாங்க. பாலாஜி பேப்பர் தானே, யாருக்கு நீ தந்தன் பாலாஜி கிட்ட கேக்குறாங்க. இந்த பாலாஜி மாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக அமைதியா இருக்காரு. இப்ப டீச்சர் கோவத்துல பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. இதை தாண்டி பிரின்சிபல் ரூம்க்கும் இவரை கூட்டு போயிடுறாங்க. பிரின்சிபல் ரூம்லயும் யாருக்கு தந்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப கூட கடைசி வரைக்கும் இவர் இந்த பொண்ணு, அதாவது மோனிஷாவை மாட்டி விட மாட்டாரு. இவ்வளவு நடந்து கூட நம்மள மாட்டி வில்லையேன்ற மாதிரி மோனிஷாக்கு லைட்டா அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவர் என்ன பண்ணாலும் சரி எட்டி எட்டி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் பெருசா இவங்களை கண்டுக்கவே மாட்டாரு. என்ன இவன் கண்டுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எப்பவுமே இவங்க அவரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தங்க பேரு சந்தியா அப்படின்றது. டியூஷன்ல மத்த பொண்ணுங்க பாலாஜி கிட்ட பேசுறத பார்க்கும்போது இவங்களுக்கு கடுப்பா இருக்கு. இதுக்கு மேலேயே நம்ம பேசாம இருக்க கூடாது, இன்னைக்கே எப்படியாவது பேசிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்களுமே பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு பொண்ணுங்க கிட்ட பேசுறதுனா கூச்சம் போல, ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டே தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்படி நடந்துகிட்டே இவங்க 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த பாலாஜி எதையோ பார்த்து ஷாக் ஆன மாதிரி ஓடிடுறாரு. என்ன பார்த்து ஷாக் ஆனாருன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஹீரோவும் அந்த பையனும் சண்டை போட்டிருப்பாங்க. ஏற்கனவே காமிச்சாங்கல்ல, அந்த சீனை இங்க கனெக்ட் பண்றாங்க. சண்டை நடந்துட்டு இருக்கிறதுனால இவங்க தான் ஆட்டோக்கார அண்ணன் கிட்ட போய் தடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தடுத்திருப்பாரு. இவங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் உடனே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் பயந்து ஓடின விஷயத்த பத்தியும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றாங்க. இது சண்டையை பார்த்தே பயந்து ஓடிட்டானா, சரியான கோழையா இருப்பான் போல அப்படின்ற மாதிரி சந்தியான்ற பொண்ணு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில இவங்களுக்கு உடம்பு முடியல, நான் மதியானம் ஸ்கூலுக்கு வந்துக்கிறேன், நீங்க போங்கன்ற மாதிரி ஹாஸ்டல்லே இவங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மதியானம்
மத்தியானம் வரும்போது இவங்க ஃப்ரெண்டு சந்தியா இருக்காங்கல்ல, அவன் ஓடி போனதை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லி சிரிக்கிறாங்க போல. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்குமே இந்த விஷயம் தெரிய வந்துருது. ஆனா அவன் என்ன நினைக்கிறானா, இத பார்த்தது ஹீரோயின் மட்டும் தானே, அப்ப மோனிஷா தான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் வருத்தப்படுறான். இப்ப சந்தியா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கும்போது கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, சந்தியாவோட மூக்குலயே ஒரு குத்த வச்சிடுறாங்க. இப்ப பிரின்சிபலும் 2 பேரையும் கூப்பிட்டு பயங்கரமா சத்தம் போட்டு அனுப்பி விடுறாங்க. அப்படி போகும்போது சந்தியாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, இவங்க மேல கோவப்படுறான். ஏன்னா சந்தியாவை இவங்க அடிச்சிருக்காங்கல்ல, அதனால அவன் கோவத்துல எகிரிட்டுலாம் இருக்கான். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, காம்பஸ் வச்சு அவன் கால்லயே குத்திட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோவே பயப்படுறாரு. ஓஹோ, அப்பேற்பட்டவங்களா நீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பத்துல இருந்து பாலாஜி சுத்தமா இவங்க கிட்ட பேசவே மாட்டாரு. அதே மாதிரி சந்தியாவும் இவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க சந்தியா கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஸ்கூலையே முடிக்க போறாங்க. ஸ்லாம் புக் அப்படின்ற மாதிரி எழுதிலாம் தருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுமே ஸ்லாம் புக்கை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னனாலும் சரி இதுல எழுதியாவது தான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம இருக்காரு. சரி எழுதி தர முடிஞ்சா தான்ற மாதிரி இங்க இருந்து போயிடுறாங்க. இவர் பேசாம இருக்கிறத நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க 10th முடிக்க போறாங்க. அப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சந்தியா உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறா, ஆனா நீ அதை கண்டுக்கவே மாட்ற. நீ அவன்கிட்ட சாரி கேட்கவும் நினைக்க மாட்ற. நீ பேசாம பண்ணது தப்புன்னு சாரி கேளு, அவன் உன்னை மன்னிக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. சரி சாரி கேட்டு அவர்கிட்ட சமாதானம் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த சாமிநாதன் சாரை போட்டு அடிச்சிருப்பாரு. அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதனால அன்னைக்கு இவங்க சாரி கேட்கிற பிளானே கேன்சல் ஆயிருக்கும். சரி அதுக்கப்புறம் கேட்க வேண்டியதானே ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கப்புறம் கேட்கலாம்னு நினைச்சேன், எக்ஸாம் வந்துருச்சுல, அதனால கேட்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லா எக்ஸாமும் முடியட்டும், அந்த நாள் இவர்கிட்ட பேசிடலாம், ஸ்லாம் புக்கை வாங்க முடிஞ்சா வாங்கிடலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனல் எக்ஸாமும் முடிஞ்சிருது. இவங்க பேசலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அம்மா வந்து இவங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால அந்த நாளும் பேச முடியாம போயிருக்கும். அதுக்கப்புறம் 11th இவங்க வேற ஸ்கூல் மாறி இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவனை பார்த்து பேச முடியல. அவனுமே என்கிட்ட எதுவும் கடைசி வரைக்கும் பேசலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போலாம்னு நினைக்கும் போது ஒரு நபர் இவங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாரு. போட்டோ எடுக்கிற அளவுக்கு இவங்க பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இவங்க வச்சிருக்கிறது தெரியுது. சாரிங்க, நான் சோசியல் மீடியால ஆக்டிவா இல்ல, அதனால தான் உங்களை கூட எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோக்கு இவங்களை பிடிச்சிருது. அதனால சீக்கிரமா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் நம்ம பழகலாம், அதுக்கப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, நம்ம எதுக்காக நம்மளோட பாஸ்ட்ல இருக்கவங்கள போய் பார்க்க கூடாதுன்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க கல்யாணமே ஆயிருச்சு, இப்ப போய் பார்த்து என்ன பேச சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நீ லவ் பண்ணத அவங்க கிட்ட இப்ப சொல்லலாம்ல, அந்த டைம்ல நான் லவ் பண்ணன்றத சொன்னா நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல ஐடியா தானே சொல்றாரு. நல்ல ஐடியா தான், கண்டிப்பா நம்ம பண்றோம்ன்ற மாதிரி மோனிஷா சொல்றாங்க. மோனிஷா நம்பரை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு வேலை வந்துடும். அதனால மோனிஷா இவங்களோட பாதி நம்பரை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. சரி நம்ம திரும்பி மீட் பண்ணலாம், எனக்கு கண்டிப்பா கால் பண்ணுன்ற மாதிரி மோனிஷா இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க பாதி நம்பர் தானே தந்தாங்க, மீதி நம்பர் தரலையேன்ற மாதிரி இவரும் துரத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள கிளம்பிடுறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. அக்கா பொண்ணை பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் அக்கா கிட்ட கூட நம்பரை வாங்கலாம், ஆனா அக்கா கிட்ட எப்பவுமே சீனை போடுவார்ல, அதனால எனக்கு பெருசா பிடிக்கல, நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி சீனா பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப அவங்களோட நம்பர் வேணும், சோசியல் மீடியால கேட்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு நிறைய மெசேஜ் வரதுனால இவரோட மெசேஜை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப எப்படி நம்பரை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா அவங்களே வீட்டுக்கு வந்துட்டாங்க. எதுக்காக ஒரு கால் கூட எனக்கு பண்ணலன்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க நீங்க பாதி நம்பர் தான் தந்தீங்க, அதனால தான் கால் பண்ணல, எவ்வளவோ கால் பண்றதுக்கு ட்ரை பண்ண, மெசேஜ்லாம் கூட பண்ணிருக்கேன் பாருங்க, அதே மாதிரி கமெண்ட்லாம் கூட பண்ணிருக்கேன் பாருங்கன்ற மாதிரி இவர் காமிச்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இவருக்குமே நம்மள பிடிச்சிருக்கு, கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காருன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பிளானை பத்தி பேசினாங்கல்ல, அதை பத்தி டீடைலா பேசுறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு சமைச்சு தரேன்ற மாதிரி இவர் கறி எடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. இவர் சரியான இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு. எலும்பு இல்லாம கறி போடுங்கன்னு கூட இவரால சொல்ல முடியல, எப்படினாலும் போடுங்கன்ற மாதிரிலாம் வாங்கிடுறாரு. இப்ப சமைச்சு தராருல, சூப்பரா இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எங்களோட ஃபேமிலி பிசினஸே ஹோட்டல் பிசினஸ் தான், எங்க சித்தப்பா எங்களை ஏமாத்திட்டாரு, அதனால அப்பாக்கும் எனக்கும் சண்டை ஏற்பட்டு 2 பேருமே பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே அனிஷா பாலாஜியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பாலாஜியை பத்தி பெருசா எந்த ஒரு டீடைலும் கிடைக்கல. அனிஷாவை கண்டுபிடிக்கணும்னா அந்த தினேஷ் கிட்ட பேசினா போதும்ன்ற மாதிரி இருக்கு. தினேஷ் கிட்ட எல்லாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு வாட்டி பேசுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே வற்புறுத்தி பேச வைக்கிறாங்க. தினேஷ் போன் எடுத்தோன்னு எப்படி இருக்க மச்சான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் இருக்கார்ல, கோவத்துல தினேஷை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. நான் ஒன் சைடா லவ் பண்ணது அனிஷாக்கு தெரியுமா தெரியாதான்னு ஹீரோ கேக்குறாரு. இப்ப தினேஷ் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, உன்னோட ஃப்ரெண்ட் என்ன ஒன் சைடா லவ் பண்றானா அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்டயே அவங்க கேட்டிருப்பாங்க. சேச்சே, உன்னெல்லாம் அவன் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவர் லவ் பண்ணிட்டு இருக்காருல, அதனால தான் ஹீரோ லவ் பண்ற விஷயத்த மறைச்சிருப்பாரு. அட பாவி, மறைச்சிட்டியே அப்படின்ற மாதிரி இவரும் மேற்கொண்டு பயங்கரமா சத்தம் போடுறாரு. இப்ப 2 பேருமே இவங்க ஸ்கூல் படிச்சாங்க
சொன்னாங்கல்ல அந்த ஊருக்கு கிளம்பலான்ற மாதிரி ட்ரெயின்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும், கொஞ்சம் தள்ளி வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ கால் பண்ணி காசை எப்ப தருவன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் அப்பா தானே வாங்கினாரு, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு இவர் சண்டை போடுறாரு. ஆக்சுவலா அப்பாவோட பிசினஸ்லாம் போயிருச்சுல, அப்பா ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி நிறைய கடன்லாம் வாங்கியிருப்பாரு. அதுக்காக தான் கால் பண்றாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் நீயே உன்னோட அப்பாக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு இவர் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. அதை பத்தி எல்லாம் பேச வேணான்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்ப மோனிஷா இவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அம்மா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது பாதியிலேயே வந்து கூட்டு போனாங்கல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பா ரொம்ப உடம்பு முடியாம போயிருப்பாரு, அதனால தான் கூட்டு போயிருப்பாங்க. எப்ப பாரு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அதனால தான் என்னை விட்டு சீக்கிரமா போயிட்டாருன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருக்குமே நம்ம வேற ஸ்மோக் பண்றோமே அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இப்ப இவங்க பசிக்குதுன்னு சொல்றாங்க. இவருமே சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்காக ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அப்ப டூரிஸ்ட் ஃபேமிலில வர சசிகுமார் இருக்கார்ல, இந்தாங்க இந்த சாப்பாடை சாப்பிடுங்கன்ற மாதிரி தராரு. சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக இவரை வர வச்சிருக்காங்க. இப்ப இவங்களுமே டிராவல் பண்ணி இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களோட ஃப்ரெண்டு மேரேஜா இருக்கும், அதுக்காக தான் இவங்க கூட்டு வந்திருக்காங்க. அந்த சார் மேல தப்பில்லைன்னு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. இவங்களுக்கு சந்தியான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அந்த சந்தியாவோட பாய் ஃப்ரெண்டுக்கும் சந்தியாவுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கும். உன்னோட ஆட்டான போட்டோவெல்லாம் நெட்ல போட்டுருவேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இத சாமிநாதன் சார் எதர்ச்சியா கவனிக்கிறாரு. அந்த பையன் கிட்ட பேசி வாங்குறது என்னோட பொறுப்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் அவனை பார்க்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அவன் போயிடுவான். இவர் பாத்ரூம்ல இருக்கிற மாதிரி மாட்டியிருப்பாரு. இதனால தான் எல்லாருமே கோவப்பட்டு இருப்பாங்க. அந்த சமயம் தான் ஹீரோவும் அடிச்சிருப்பாரு. இதெல்லாம் தெரியாம அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அந்த சார் இங்கேயும் வராருல, சாரை பார்க்க முடியாம இவர் வேகமா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. ஆனா அந்த சாரே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ அப்படி நினைச்சதுல தப்பு இல்ல, நான் ஸ்டார்டிங்ல இருந்தே பசங்க கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா இருந்துட்டேன். நான் மட்டும் அன்பா எல்லார்கிட்டயும் பேசி இருந்தேன்னா நீ உடனே கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிருக்க மாட்ட, நம்ம சார் இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி நம்பி இருப்ப. நானுமே இப்ப நிறைய மாறிட்டேன்ப்பா, முன்ன மாதிரி நான் யாரையும் அடிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் இவர் பண்ணது தப்பு இல்ல, அதுக்காக மன்னிப்புலாம் கேக்குறாரு. சந்தியாவோட பாய் ஃப்ரெண்டா ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவனோட கல்யாணத்துக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க. இவனோட கல்யாணத்துக்கு எதுக்காக கூட்டு வந்த, இவன் கெட்டவனாச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இங்க கெட்டவங்க நல்லவங்க எல்லாம் கிடையாது, அந்த புரியாத வயசுல அவன் அப்படி தப்பு பண்ணிட்டான், ஆனா இப்ப ரொம்பவே மாறிட்டான். ஏன் சந்தியாவும் இவனும் இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. மோனிஷா எந்த போஸ்ட் போட்டாலும் சரி ஒரு நபர் உடனே லைக் பண்றாரு. அதே மாதிரி மோனிஷா கிட்ட அப்பப்ப சாட்லாம் பண்றாரு. இது எல்லாம் ஹீரோக்கு தெரிய வருது. எங்க அவனை பார்த்தா ஃபேக் ஐடி மாதிரி தெரியறான், அவன் கிட்ட எல்லாம் நீங்க பேசாதீங்க, அவனுக்குலாம் ரிப்ளை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ பொசசிவ் ஆவறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இவங்க பெருசா அதை கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோ எப்படியாவது போனை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட போனை எடுத்துட்டு போய் என்னெல்லாம் சாட் பண்ணிருக்காங்கன்றதை செக் பண்ணிட்டாரு. அவனை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறது யாருன்னு கேட்டிருக்கான். கூட இருக்கிறது என்னோட உட்பி அப்படின்ற மாதிரி ஹீரோவை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்மள உட்பின்னு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காரு. இவர் போன்ல போய் சாட்லாம் படிச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதை நீ பண்ணிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஈவினிங் ஒரு இடத்துக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். அவங்க வருவாங்களா என்னன்னு தெரியல. இவர் மட்டும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் அந்த இடத்துல இருக்கிற கொஞ்ச நேரத்துல அவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே இந்த இடத்துல ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி ரெண்டு பேருமே ரூம்க்கு வந்துடுறாங்க. நீ எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி திரும்பி சத்தம் போடுறாங்க. தெரியாம பண்ணிட்டங்க சாரின்ற மாதிரி இவரும் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி இந்த இடத்துல ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு நடந்த விஷயத்தை நினைச்சு இவர் பகல்ல வெக்கப்பட்டு இருக்காரு. ரொம்ப வெக்கலாம் படாத, நம்ம ரெண்டு பேர் இன்னும் கல்யாணம்லாம் பண்ணல, நான் போதையில இருந்ததுனால தெரியாம கிஸ் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப இன்னும் கல்யாணத்துக்கு இவன் நம்மள கன்ஃபார்ம் பண்ணலையான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவங்களுமே ஸ்கூல்ல விசாரிச்சு அனிஷாவோட டீடைல் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஒரு முஸ்லீம் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இப்ப இந்த ஸ்கூல்ல தான் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவனுக்கு அனிஷாவை பத்தி தெரியும்ல, இவன் கிட்ட விசாரிக்கிறாங்க. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க, அனிஷாவை பொறுத்த வரைக்கும் டெலிவரிக்காக இப்ப இந்த ஊருக்கு தான் வந்திருக்காங்க, நீங்க வேணா போய் பாருங்க, டீடைல்லாம் தரேன்ற மாதிரி இவருமே டீடைல்லாம் தந்துடுறாரு. இப்ப அனிஷாவை வெளியே வச்சு மீட் பண்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப பதட்டமா இருக்காரு. இப்ப கூட பேசுறதுக்கு இவருக்கு பயமா இருக்கு. இதை விட இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, தைரியமா வான்ற மாதிரி மோனிஷா தான் தைரிய பத்தி இவரை கூட்டு வராங்க. அனிஷாவும் இவரும் பேசிக்கிட்டோன்றதுக்காக மோனிஷா என்ன பண்றாங்கன்னா அனிஷாவோட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு தள்ளி போயிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் மட்டும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட இவர் பேசுறதுக்கு பயங்கரமா தயங்கிட்டு இருக்காரு. ஆனா அனிஷாவே இவர் லவ் பண்ற விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. காரணம் தினேஷ் இருக்கார்ல, அந்த டைம்ல இவன் லவ் பண்ணா நான் தான் சொல்லாம விட்டுட்டேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாரு. அதனால தான் இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு.
நீ லவ் பண்றன்னு எனக்கு தோணுச்சு, லவ் பண்றத மனசுலயே வச்சிருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும், நீ கண்டிப்பா அப்பயே சொல்லியிருக்கணும், அப்பயே சொல்லியிருந்தா வேற ஏதாவது நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவர் லவ் பண்ண டைம்ல இவங்களுக்கு ஒண்ணு தரணும்ன்ற மாதிரி வச்சிருந்திருப்பாரு, அதை இப்ப தரவான்னு கேக்குறாரு, தான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இவருமே அதை எடுத்து தராரு. எல்லா மொழியிலயும் இவங்களோட பேரை எழுதியிருக்காரு. இவங்களுமே அதை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க, அதாவது எனக்கு தான் வலிக்குதான்னு கேட்டீங்களா இல்ல தினேஷ்க்கு வலிக்குதான்னு கேட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. உன்னை பார்த்து உனக்கு தான் வலிக்குதான்னு கேட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி இப்பயாவது சொல்லுன்னு கேக்குறாங்க. இவருமே வெக்கப்பட்டுக்கிட்டே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு. சாரி ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இப்படி ரெண்டு பேருமே ஜாலியா பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மோனிஷா தானே, அதனால இவரும் மோனிஷாக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மோனிஷாவும் இவரும் சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. இப்ப போட்டோவை ஜூம் பண்ணி அனிஷாவை கொஞ்ச நேரம் தான் பாக்குறாரு, ஆனா மோனிஷாவை ரொம்ப நேரம் பாக்குறாரு. இவருக்கு மோனிஷா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது மோனிஷா கொஞ்சம் தள்ளி இருக்க சீட்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. இவர் எப்பவுமே அனிஷாவை கிளாஸ் ரூம்ல பாக்குறாருல, அனிஷா திரும்பி இவரை பார்க்கலாம்னு நினைக்கும் போது இவர் சட்டுன்னு திரும்பிடுவாரு. அதாவது அனிஷாவை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கிறதுக்கு தைரியம் இல்லாம சட்டுன்னு திரும்பிடுவாரு. இந்த வாட்டி இவர் பார்த்துட்டு இருக்கும் போது மோனிஷா திரும்பி பார்க்கறாங்க. இவர் திரும்பவே மாட்டாரு, அடிச்சு மோனிஷாவையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மோனிஷாவும் இவரை பத்தி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. நீ ஸ்மோக் பண்ணியே பார்க்கலையே, என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நான் ஸ்மோக்கிங்க விட்டுட்டேன், ஏன்னா என் பொண்ணு கூட நான் உயிரோட இருக்கணும்ல, அவளை கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கணும்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம அப்பாவை பத்தி சொன்னதை கேட்டு இவன் மாறி இருக்கான் போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இப்ப காலையில சமயம் ஹீரோ இருக்காருல, உங்களோட பாலாஜி எங்க இருக்காருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கு பாலாஜியை பாக்குறதுக்காக போக போறோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பாலாஜி எப்படி இருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, அவனை பத்தி ஏதாவது சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படியும் பார்க்க தானே போறோம், சொல்ல மாட்டேன்ற மாதிரி இவர் சொல்லாம தான் இருக்காரு. ஆனா இவர் லைட்டா ஃபீல் பண்றது நமக்கு தெரியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. முன்னாடி நாள் நைட்டு அந்த ஃபேக் ஐடியில இருந்து கால் வந்திருக்கும். என்ன ஃபேக் ஐடியில இருந்து கால் வருதுன்ற மாதிரி இவர் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. பார்த்தா பாலாஜி தான் பேசுறாரு. ஆக்சுவலா பாலாஜி இருக்காருல, மோனிஷாவை சோசியல் மீடியா மூலியமா கண்டுபிடிச்சிருப்பாரு. அவங்க கிட்ட நான் தான் பாலாஜின்னு சொல்லாம அவங்கள ஃபாலோ பண்ணிருப்பாரு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இல்லனா மோனிஷா கிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பாரு. மோனிஷாவை கூட்டு போறது தான் சரின்றதுக்காக தான் இவர் கூட்டு போறாரு. ஒருவேளை அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி லைட்டா இவருக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப மோனிஷா இருக்காங்கல்ல, தைரியத்துக்காக உன்னை நான் புடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் புடிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த பாலாஜியை பார்த்தோன்னே சட்டுன்னு இவரோட கையை விட்டுறாங்க. இவரும் சோகமா மாறிடுறாரு. இப்ப இவரு வேலை வந்த மாதிரி சட்டுன்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேர் தனியா பேசிக்கிட்டோன்றதுக்காக கிளம்பிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாலாஜி பேசுறாரு. ஓஹோ உனக்கு பேசலாம் கூட தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த டைம்ல பேச மாட்டார்ல, அதனாலதான் இப்படி கேக்குறாங்க. இப்ப பாலாஜி இருக்கார்ல, உனக்கான ஸ்லாம் புக்கை நான் அப்பயே எழுதிட்டேன், ஆனா அதை உங்ககிட்ட தராம விட்டுட்டேன், இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவருமே எழுதின விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட காட்டுறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. இவருக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் பயந்த சுபாவம் உடையவர்ல, அவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னே இவருக்கு தெரியாது. கடைசி நாள் பேசலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆனா கடைசி நாள் இவங்க சீக்கிரமா போயிட்டாங்கல்ல, அதனால இவரால பேச முடியாம போயிருக்கும். வேற எப்படியாவது என்ன கான்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. தைரியம்ன்றது எனக்கு வரவே இல்லைன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு அக்கா கிட்ட இருந்து கால் வருது, ஏதோ எமர்ஜென்சி போல. இத பத்தி மோனிஷா கிட்ட சொல்லலான்னு வந்தா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்றாரு. டிஸ்டர்ப் பண்ண வேணான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்பா முடியாம கீழே விழுந்திருப்பாரு, அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க போல. ஹோட்டலுக்காக தேடி அலையும் போதுதான் இவர் கீழே விழுந்திருக்காருன்னு தெரிய வருது. ஏன்பா இப்படி இருக்கீங்க, ஏன்பா ஹோட்டலை கட்டி அழுவணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி இவர் கோபமா கேட்கிறாரு. அப்பதான் அப்பா விஷயத்த சொல்றாரு. அம்மா போனதுல இருந்து அப்பாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஹோட்டல்ல சமைச்சு மத்தவங்களுக்கு போடும் போது அம்மாக்கே போடுற மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது, அதனால தான் ஹோட்டலை மட்டும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா ஃபீல் பண்ணி அழுவுறாரு. அப்பா பிசினஸ் பண்றேன்னு சொல்லும் போது இவங்க பெருசா சப்போர்ட்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, நம்ம கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஏன்னா மோனிஷா உன்னோட அப்பா சைட்ல இருந்து சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இப்பதான் இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப இவர் இருக்கார்ல, அப்பாக்கு எப்படியாவது நம்ம ஒரு ஹோட்டலை செட் பண்ணி தந்துடணும்க்கா அப்படின்ற மாதிரிலாம் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காரு. சரி அந்த பொண்ணு விஷயம் என்னாச்சுன்னு அக்கா கேக்குறாங்க. இவர் சட்டுன்னு ஃபீல் பண்ணி அழுவுறாரு. அந்த பொண்ணு என் கையை விட்டு போயிட்டாக்கா அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காரு. அதுக்கு எதுக்குடா அழுவுற, அக்கா நான் இருக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு பொண்ணை நான் பார்த்து தரேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க கூட பழகினாரு பாத்தீங்களா, அதெல்லாம் சுத்தமா மறக்கவே முடியல. பயங்கரமா வீட்டுல வந்து ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பயங்கரமா சரக்கெல்லாம் அடிச்சு மட்டையான மாதிரி படுத்துட்டு இருக்காரு. கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா இவரோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு. என்ன மச்சான் நீ பண்றேன்னு கேக்குறாரு. அவர் கோவத்துல அடிச்சிருக்காரு. சாக போறேன்னு சொன்னடா, அதனால தான் வந்தேன்னு சொல்றாரு.
காரணம் என்னன்னா இவர் போதையில இஷ்டத்துக்கு பேசியிருப்பாரு, அவ என்ன விட்டுட்டு போயிட்டா சாக போறேன்ற மாதிரி எல்லாருக்கும் கால் பண்ணிருப்பாரு. அதனால எல்லாருமே காலையில சமயம் இவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அக்கா மாமான்னு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. இப்ப யாருன்னு பாக்குறதுக்காக வந்தா அந்த பாலாஜி வந்திருக்காரு. ஓஹோ தெரியாம நான் உங்களுக்கும் கால் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல எனக்கு நீங்க கால்லாம் பண்ணல, நான் வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக, மோனிஷா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாரு. எது நான் கொடுத்து வச்சிருக்கணுமான்னு இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் அன்னைக்கு நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஃபேக் ஐடியில இவர் பேசினதை பத்தி எல்லாம் சொல்றாரு. எதுக்காக ஃபேக் ஐடியில என்கிட்ட பேசின, அப்ப என்ன இவ்வளவு நாள் ஸ்டாக்கிங் மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி மோனிஷாவும் கோவப்படுறாங்க. இல்ல நான் உன்னை லவ் பண்றேன்ற மாதிரி இவர் கட்டிலாம் பிடிக்கிறாரு. ஆனா மோனிஷா சட்டுன்னு விலகுறாங்க. புரிஞ்சுக்கோ, ஸ்கூல் டைம்ல உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் காலேஜ்லயே எனக்கு ஒரு லவ் வந்தது, அந்த லவ் கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, ஆனா இப்போ ஒரு லவ் ஏற்பட்டிருக்குல்ல, அந்த லவ்ல தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். என்ன நினைச்சு நீ இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்க, இதுக்கப்புறமாவது வேஸ்ட் பண்ணாம இரு, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோவை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதெல்லாம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே சமாதானம் ஆயிருப்பாரு. இதை இவர் சொல்றாருல, கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்ற மாதிரிலாம் கட்டி பிடிக்கிறாரு. மோனிஷா கீழே தான் இருக்கான்னு பாலாஜி சொல்லியிருப்பாரு. இவர் வேகமா மோனிஷா கிட்ட பேசுறதுக்காக வர. ஆனா மோனிஷா பலார்னு கண்ணத்திலே அறையறாங்க. காரணம் இவர் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாரு. அதாவது நான் காதலிச்ச பொண்ணு பேரு மோனிஷா, விட்டுட்டாலே கேர்லெஸ்ஸான ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை தான் ஸ்டேட்டஸா வச்சிருக்காரு. அன்னைக்கு நீங்க ரெண்டு பேருமே ரூம்ல கட்டி பிடிச்சிருந்தீங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், சாரி சாரின்ற மாதிரி இவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே இவரை மன்னிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.